ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான். நல்ல சூப்பரான நல்ல க்ரன்ச்சியான இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து சிக்கன் சீஸ் பாக்ஸ். ஸோ இந்த சிக்கன் சீஸ் பாக்ஸ் வந்து நல்லா க்ரன்ச்சியாகவும் சூப்பராகவும் சாஃப்டாகவும் உள்ளே வந்து சிக்கன் ஸ்டஃப்பிங் பண்ணி நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ இது வந்து ஒவ்வொரு லேயரும் நம்ம கடிச்சு சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக வரும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்நாக்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் கொடுக்கலாம், வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கு கொடுக்கலாம். ஸோ அருமையான இந்த சூப்பரான சிக்கன் சீஸி பாக்ஸை வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். ஸோ அந்த ஸ்நாக்ஸுக்கு நான் வந்து இந்த மெஷர்மெண்ட்டால் 1.5 அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். இந்த மெஷர்மெண்ட்டு கப்பால் அதே அளவில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு, 1/2 ஸ்பூனை விட கம்மியாக கொஞ்சமாக ஈஸ்ட் வந்து கொஞ்சம் வெதுவெதுப்பான பாலில் ஏற்கனவே நான் ஊற வச்சுட்டேன். ஸோ அதுவும் நம்ம இதில் போட்டுக்கலாம். ஈஸ்ட்டு நிறைய போட தேவையில்லை, கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அந்த அளவுக்கு போட்டாலே போதும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சு. உங்களுக்கு மைதா வேணான்னு சொல்கிறவங்க மைதாவை அவாய்ட் பண்ணிவிட்டு வெறும் கோதுமை மாவு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கோதுமை மாவு போட விருப்பம் இல்லாதவங்க மைதாவை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் கொஞ்சோண்டு ரவை கலந்துதான் ஆகணும். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி ஒரு சப்பாத்திக்கு நம்ம பிசைகிற டோ ஆட்டம் பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, தலை நல்லா சாஃப்டான டோவாக பிசைஞ்சிக்கணும். டோ நமக்கு இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதை வந்து நம்ம ஒரு 1/4 மணி நேரம் ரெஸ்ட்டில் விட்டோன்னா இதில் இருக்கிற ஈரப்பதம்லாம் இந்த ரவா வந்து உறிஞ்சிக்கும். ஸோ அப்படியே இதை கொஞ்சம் ரெஸ்ட்டில் விட்டுருவோம், ஏதாவது மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணி. மாவு அங்கே நமக்கு கொஞ்சம் நேரம் ஊறுறதுக்குள்ளே லைட்டாக எண்ணெயை வச்சுக்கோங்க. ஒரு பேன் அடுப்பில் வச்சு கொஞ்சமாக இருக்கணும், எண்ணெய் அதிகமாக தேவைப்படாது. எண்ணெய் நல்லா சூடு வந்ததும் பொடியாக நறுக்கின ஒரு பல்லாரி வெங்காயம், கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்துக்கோங்க, 1 போட்டால் போதும். அதெல்லாம் சாட்டோ பண்ணிக்கலாம், வறுத்து எடுத்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு பிங்க் கலர் ஆன உடனே ரொம்ப வதக்கக்கூடாது. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். அதுவும் சேர்த்து இஞ்சி பூண்டு விழுது வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிங்க. இப்போ இதில் துருவின கேரட்டு, ஒரு கேரட் துருவி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கிங்க, தீஞ்சிடக்கூடாது எந்த பொருளும். அதே சமயத்தில் நம்ம தண்ணியை இதில் யூஸ் பண்ண போகிறது கிடையாது, அப்படியே வதக்க போகிறோம். இதுலேயே தண்ணியை யூஸ் பண்ணாமலே நம்ம இந்த சூட்லேயே இதை வதக்கி எடுக்கணும். லைட்டாக இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதில் பாயில் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனுக்கு பதிலாக நீங்கள் வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டும் கூட எடுத்துக்கலாம். ஸோ பச்சை பட்டாணி, கேப்சிகம்மு இதெல்லாம் எடுத்துக்கலாம். சிக்கன் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் சிக்கன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டும் வச்சு இது செஞ்சுக்கலாம். இப்போ இதில் நம்ம சில்லி ஃப்ளேக்ஸு, க்ரீன் சில்லி கொஞ்சோண்டு, காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ நல்லா ஸ்பைஸியாக இருந்தால் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது.
ஸோ குழந்தைங்க ரொம்ப குட்டி குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் காரத்தை நீங்கள் மீடியமாக போட்டுக்குங்க. இதோட கொஞ்சோண்டு ஆரிகனோ, இதை வந்து நம்ம கொஞ்சம் க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். இது வந்து நல்லா இருக்கும் டேஸ்ட்டு பீஸாக்கு போடுறது. நம்ம இதில் ரெட் சில்லி க்ரீன் சில்லி போட்டிருக்கிறதுனால சில்லி ஃப்ளாக்ஸு, ரெட் சில்லி ஃப்ளாக்ஸும் க்ரீன் சில்லியும் போட்டிருக்கிறதுனால காரம் உங்களுக்கு போதும்னா இதோடு அப்படியே விட்டுருங்க. அப்படி பத்தலைன்னா கொஞ்சோண்டு காரத்துக்கு சில்லி பவுடர் போட்டுக்கலாம். ஸோ எனக்கு இந்த அளவுக்கு ஸ்பைஸ் போடுன்னு சொல்லிட்டு நான் அதோட நிறுத்திட்டேன். கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி போட்டுக்குங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு இது நல்லா ட்ரையாக இருக்கணும். இதில் நம்ம எண்ணெயே இருக்கக்கூடாது அதிகமாக, அதே சமயத்தில் தண்ணியே யூஸ் பண்ணக்கூடாது. இந்த அளவுக்கு இது ட்ரையாக ரெடி பண்ணிக்கணும். இதுதான் ஸ்டப்பிங்கு உள்ளே வைக்க போகிறது. இதில் இன்னும் 2-3 ஐட்டம் சேர்க்க வேண்டியதாக இருக்குது. இதை கொஞ்சம் நல்லா ஆறின பிறகு நம்ம அதை சேர்த்துக்கலாம். ஸோ சூடாக சேர்த்தோன்னா அதோட ஃப்ளேவர் மாறிடும். இப்போ இதோட சீஸ் கொஞ்சோண்டு வச்சுருக்கேன். இது வந்து மொசரல்லா சீஸு நான் பொடி பொடியாக உடச்சி வச்சுருக்கேன். ஸோ சீவி வேணால் கூட நீங்கள் வச்சுக்கலாம். பட் இந்த மாதிரி போட்டிங்கன்னா சிக்கன் பீஸோட இந்த சீஸ் பீஸும் கலந்து வரும்போது சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போ இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொஞ்சம் ஆற விட்டுடலாம். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. வச்சுருக்கேன் இந்த சிக்கன் ஸ்டப்பிங்கோட கொஞ்சோண்டு மயோனஸ் கலந்துக்கலாம். கொஞ்சோண்டு கெச்சப், இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். மாவு நமக்கு ஓரளவுக்கு ரவா வந்து நல்லா அந்த ஃபுல்லாக ஈரப்பதத்தை எல்லாம் உறிஞ்சி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ இது இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா பிசைஞ்சு சாஃப்ட் ஆக்கிக்கலாம். ஸோ நான் கிச்சன் மேடையே நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதில் வச்சு தான் நான் இதை நல்லா பிசைய போகிறேன். நம்ம எந்த அளவுக்கு இது பிசைகிறோமோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆகும். அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்குங்க. நல்லா சாஃப்ட் ஆகிடும். இந்த அளவுக்கு நல்லா டோ வந்து எந்த அளவு சாஃப்டாக இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லா உப்பி வரும். நம்ம பண்ண போகிற இந்த சிக்கன் பாக்ஸ். இப்போ அந்த டோவில் இருந்து நம்ம கொஞ்சோண்டு மாவு எடுத்துக்கலாம். மேலே கொஞ்சோண்டு மாவு தூவி விட்டு இது நைஸாக சப்பாத்தி அளவுக்கு நல்லா உருட்டிக்கலாம். இந்த மாதிரி ஸ்கொயர் பாக்ஸ் மூடியதாக எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ஸ்கொயராக கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ஸ்கொயர் மாவுக்குள்ளே இந்த ஸ்டப்பிங் வச்சு இன்னொன்று அது மேலே வச்சு கொஞ்சம் தண்ணி ஈர விரலை வச்சு நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி. இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம அதே போல் 2 அடியில் வச்சு
அதுக்கு மேலே ஒரு 2 மேலே வச்சு இந்த முனையை மட்டும் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுற போகிறோம். இந்த 4 முனையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. எந்த அளவுக்கு அதை முடியுமோ ப்ரெஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இதே போல் நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம். அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றி நம்ம இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த சிக்கன் பாக்ஸை இதை பாருங்கள், நல்லா பாக்ஸ் ஆட்டம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை டீப் ஃப்ரை பண்ண போகிறேன். இது இந்த அளவுக்கு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா நல்லா ப்ரௌன் கலராக ஆகணும். நல்லா சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸு, நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு அதை உடச்சி சாப்பிடும்போது உள்ளே இருக்கிற ஸ்டப்பிங் வந்து சிக்கனு சீஸ் எல்லாம் நம்ம வச்சுருக்கிறதுனால ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒன்று சாப்பிட்டாலே நல்ல அவங்க பசி ஆற்றுற அளவுக்கு நல்லா சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸு. ஒன்று சாப்பிட்டாலே போதும், அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். வயிறும் நிரம்பிடும். இந்த பாருங்கள், அருமையாக சூப்பராக வந்திருக்கு. ஸோ அது லேயராக இருக்கிறதுனால ஒவ்வொரு லேயரும் உங்களுக்கு வந்து அதை உடச்சி சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக கிறிஸ்பியாக இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான நல்ல க்ரன்ச்சியான ஸ்நாக்ஸு டக்குன்னு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுத்தாலோ இல்லை உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் வரும்போது இந்த மாதிரி நீங்களே கையால் ரெடி பண்ணி கொடுத்தாலோ ரொம்ப உங்களுக்கு ஒரு மன திருப்தியாகவும் இருக்கும். நம்ம வீட்டிலையே சூப்பர் ஸ்நாக்ஸ் ஒன்று செஞ்சு கொடுத்தோன்ற ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களோட பேர் எப்படியாவது நிஷா. எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.